ஈஸ்வரிய கோர்ட்ல நிக்க வைக்கிறாங்க. அப்ப வக்கீல் சொல்றாரு, உங்க மருமக ராதிகாவ நீங்க கொலை முயற்சி செஞ்சதா வழக்கு உங்க மேல தொடரப்பட்டிருக்கு. நான் என் மருமகளை கொலை முயற்சி பண்ணல. ராதிகா கிட்ட லாயர் கேக்குறாங்க, ஈஸ்வரி தான் உங்களை தள்ளி விட்டாங்கன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? ராதிகா சொல்றாங்க, ஆமா, இவங்க தான் தள்ளி விட்டாங்க. கோபி கிட்ட விசாரணை நடத்துறாங்க லாயர். இந்த குழந்தை வேண்டான்னு உங்ககிட்ட பலமுறை சொல்லியிருக்காங்களா உங்க அம்மா? ஆமா சார், சொன்னாங்க. ஜட்ஜு அவங்களோட இறுதி தீர்ப்ப சொல்றாரு. குற்றவாளி மீது சுமத்தப்பட்ட குற்றம் நிரூபணமானதால் ஈஸ்வரியை நீதிமன்ற காவலில் வைக்கும்படி உத்தரவிடுகிறேன். பாக்யாவை ஈஸ்வரி கட்டி பிடிக்கிறாங்க அழுதுகிட்டு. நான் இங்கதான் இருக்கணுமா பாக்யான்னு கேக்குறாங்க. இன்று ஆஸ்திரியாவின் நாணயம் ஷெர்லிங். நாளை சந்திப்போம்.